கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அழகான ஜெபத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 38ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இது. அநேக இடத்தில் நாம் எல்லா காரியத்தையும் கேட்டு சில காரியத்தை நாம் மனதில் போட்டு அவற்றுக்கு செயல்படுவதனால் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் எப்படி என்றால், எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசக்கூடாது என்பதை அறியாமல் கண்ட இடத்தில் வாய் திறந்து விட்டு பின்பு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருந்தேன். எனக்கு ஆலோசனை சொன்னவர்கள் அநேகராயிருந்தார்கள், அறிவுள்ளவர்கள் சொன்னார்கள், அநேகர் சொன்னார்கள். ஆனாலும் நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சில இடங்களில் கேட்டும் கேட்காது போல் இருந்து விட்டேன். அநேக இடத்தில் என்னை தூஷித்தார்கள், என் கோபத்தை ஏற்படுத்தும்படியாய் அநேக காரியங்களை பேசினார்கள். ஆனாலும் கூட நான் செவிடனை போல அமைதியாய் இருந்தேன். அது மாத்திரமல்ல, அநேக இடத்தில் என் கோபத்தினால் பேச நேரிட்டது. அப்பொழுதெல்லாம் நான் வாய் திறவாமல் ஊமையனை போல காணப்பட்டேனே ஆண்டவரே என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அந்த ராஜாவே இந்த காரியத்தில் இவ்வளவு கவனமாய் இருப்பார் என்று சொன்னால், நாம் இந்த காரியத்தில் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரியம் கேட்கிறதும் பேசுகிறதும் தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை யோசித்து பாருங்கள். சில இடத்தில் நீங்கள் பேசாமல் இருந்திருந்தால் எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாமே. சில இடத்தில் நீங்கள் அமைதியாய் இருந்திருந்தால் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாமே. எல்லாருடைய ஆலோசனையும் கேட்காமல் அமைதலாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்திருக்கலாமே. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த 3வது மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? எல்லா இடத்திலும் பேசாதே, எல்லாருடைய ஆலோசனையும் கேளாதே, மாறாக அமைதலாயிரு. நான் உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என் ஆலோசனையை கேள். அது மாத்திரமல்ல, நான் எங்கே பேச சொல்லுகிறேனோ அங்கே பேசு. அப்படி இல்லை என்றால் பரவாயில்லை, விட்டு விடு, உனக்காக உன் சார்பில் நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் பேசி பேசி களைத்து போய்விட்டீர்களோ? மற்றவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள், உண்மைதான், எதை ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லையே, எதை செய்வதென்று புரியவில்லையே, சில காரியத்தை செய்ய முயற்சிக்கிறேன், முடியவில்லையே, நான் என்னதான் செய்வது என்று குழம்பி போய் அங்கலாய்த்து அழுது கொண்டு இந்த வேளையில் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அமைதலாயிருங்கள். சற்று நாட்களுக்கு அமைதலாயிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்த அமைதலாயிருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.